செவ்வாய்க்கிழமைகளுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு என்ன தெரியுமா? அங்காரகன் எனப்படும் செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாக இருக்கும் முருகப்பெருமானை வணங்குபவர்களுக்கு செவ்வாயில் ஏற்படும் பாதிப்புகள் ரொம்பவே கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பாக இருக்கும். முருகப்பெருமானின் சிறப்பு குறித்து இப்ப பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு சிறந்த நாளாக கருதப்படுவது செவ்வாய்க்கிழமை. ஒவ்வொருத்தருக்கும் செவ்வாய் தோஷம் இருக்குன்னா திருமண தடை, தொழில் பாதிப்புன்னு அதிகமான பிரச்சனைகள் வரும். இந்த செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? முன் ஜென்மத்துல செய்யக்கூடிய தீய செயல்கள், சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை அபகரிக்கிறது, மோசடி செய்யறது, இதனாலதான் இந்த செவ்வாய் தோஷமே வருது. எந்த ஜென்ம பாவமாக இருந்தாலும் சரி, நாம் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி அறிந்து முருகப்பெருமானின் காலடியில் சரணடைந்தா அவர் நம்மளுடைய பாவங்களை போக்கி நமக்கு கை கொடுப்பார். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க வார செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு சென்று தீபம் ஏத்தினாலே போதும், அப்பன் எம்பெருமான் நம்மளது பாவங்களை போக்கி நல் வாழ்வு கொடுப்பார்.